நெல்லை மாவட்டத்தில் ஏற்பட்ட கனமழை பாதிப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பற்றி மாவட்ட நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இதுவரை 1908 ஹெக்டேர் வேளாண் பயிர்களும் 235 ஹெக்டேர் தோட்டக்கலை துறை பயிர்களும் சேதமடைந்துள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 23 குடிசை வீடுகளும் 5 கான்கிரீட் வீடுகளும் சேதமடைந்துள்ள நிலையில் 16 வீடுகளின் உரிமையாளர்களுக்கு 1,17,500 ரூபாய் நிவாரணமாக வழங்கப்பட்டுள்ளது. 30 மின் கம்பங்களும் 8 மின் மாற்றிகளும் சேதமடைந்துள்ள நிலையில் அதனை சரி செய்திடும் பணி நடந்து வருவதாகவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தேசிய பேரிடர் மீட்புப் படையினர், தமிழ்நாடு தேசிய மீட்புப் படையினர், தீயணைப்புத் துறையினர் தயாராக உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாநகர பகுதிக்குள் தண்ணீர் வருவதற்கு திருப்பணி கரிசல் குளத்தில் உடைப்பு ஏற்பட்டதுதான் காரணம். குளத்திற்கு அதிகம் நீர் வருவதால் மாநகர பகுதிக்குள் மீண்டும் வெள்ள பாதிப்பு ஏற்படும் என இணையதளத்தில் செய்தி வெளியானது. கடந்த ஆண்டு குளத்தால் மாநகர பகுதிக்கு பாதிப்பு ஏற்பட்டதால் 3,80,00,000 ரூபாய் மதிப்பில் அங்கு சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஊர்கா பிசினஸ்ல அப்படின்னா லாபம் வந்துற போதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? இங்க ஒருத்தர் அதே பிசினஸ்ல மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த சூழலில் குளம் குறித்து வதந்தி பரவிய வேளையில் மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் நேரில் ஆய்வு செய்தார். அப்போது பேசிய அவர், திருப்பணி கரிசல் குளத்தில் இருந்து வெளியேறும் தண்ணீரால் மாநகர பகுதிக்குள் மழைநீர் வருவதற்கான வாய்ப்பு இல்லை எனவும் இது குறித்து வதந்தியை பரப்புவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். பலத்த காற்று வீசும் என எச்சரிக்கப்பட்டுள்ளதால் திருச்செந்தூர் கடற்கரையில் பக்தர்கள் கடலில் இறங்கக்கூடாது என காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். மாலை 6 மணிக்கு பிறகு பக்தர்கள் அனைவரையும் வெளியேறுமாறு ஒலிபெருக்கி மூலம் காவல்துறையினர் எச்சரித்தனர். இதனால் பக்தர்கள் அனைவரும் கடற்கரையில் இருந்து வெளியேறியதால் வெறிச்சோடி காணப்பட்டது. தொடர்ந்து போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். பெரிய அலையா வருது.